இப்போ அதுதான் பாயிண்ட். அந்த கார்த்திகோட டார்கெட் தானே இல்ல கதிர். அப்ப வேற என்ன? கதிர் கொண்டு போன அந்த 100 சிலிண்டர் தான். ஐயோ, என்ன மாயா சொல்ற? எஸ், இவ்ளோ பெரிய ஆர்டர் கதிர் கைய விட்டு போகணும்னு அவன் நினைச்சிருந்தானா அதுக்காக கூட அவன் பிளான் பண்ணிருக்கலாம்ல. நம்ம எல்லாரையும் தனா பக்கம் திருப்பி விட்டுட்டு அவன் அந்த சிலிண்டர் இருக்கிற வண்டியை எடுத்துட்டு போயிருப்பானோன்னு நான் நினைக்கிறேன். சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? வண்டியை எங்கேயும் நிறுத்தாதீங்க சார். மன்னிச்சிருங்க சார். யாரோ ஒருத்தர் திடீர்னு நம்ம வண்டிக்கு முன்னாடி அவன் வண்டியை நிப்பாட்டினா ஏதோ கேக்குற மாதிரி பேச்சு கொடுத்தா இறங்கி என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அடிச்சு போட்டு வண்டியை எடுத்துட்டு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க? ஆமா சார், வண்டி எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் சார். என்னை ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான் சார். கதிர், என்ன கதிர்? அப்போ அந்த கார்த்திக் வண்டி எடுத்துட்டு போயிட்டானா? ஆமா தானா, அவன் அதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கான். என்ன இங்க அனுப்பிட்டு வண்டியை திருடி இருக்கான். ராஸ்கல் பக்காவா பிளான் பண்ணி இப்படி செஞ்சுட்டான். கதிர், கஷ்டப்பட்டு அந்த ஆர்டரை நீ வாங்கின, அந்த பொறுக்கை இப்படி பண்ணிட்டானே. கதிர், என்ன டைம்க்குள்ள டெலிவரி கொடுக்கணும்? 2 மணிக்குள்ள. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கிளம்புறேன். வண்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சு 2 மணிக்குள்ள சண்முகம் பவன்ல டெலிவரி கொடுக்கணும். தானா, நீ பத்திரமா இரு, நான் வந்துடுறேன். என்ன மாயா, என்ன யோசிக்கிற? இல்ல, நம்மெல்லாம் வெளியில இருந்து விளையாடுறோம். ஆனா அந்த கார்த்திக் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்து விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியாம அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். சீனு, வா கிளம்பலாம். தனா, இங்க தனியா இருக்காத. கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டுல போய் இரு. கதிர் வர வரைக்கும் எங்கேயும் போகாத. பத்திரமா இரு, சரியா? சீனு, வா போலாம். பாத்துரு. சொல்லுங்க சார். யோ, எங்கயா இருக்க? சார், வெளியதான் சார் இருக்கேன். சொல்லிட்டு தானே சார் போனேன், ஒரு வேலை இருக்குன்னு. அதை அப்படியே விட்டுட்டு உடனே இங்க வா. சார், ஏன் சார், என்ன சார் ஆச்சு? பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஐஜி கைதிகளை வந்து பார்த்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நீ ஜெயில இருக்கணும். சார், இன்னும் வேலை முடியல சார். வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும் சார். ஏய், விளையாடுறியா? ஐஜி வராருன்னு சொல்ற, வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ற. 1/2 மணி நேரத்துல நீங்க வரல, அப்புறம் நானே நீ ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்கவுண்டர் தான் பண்ணுவாங்க, பாத்துக்க. சார், என்ன சார் நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? உன்னால ஏன் வேலைக்கு வேட்டு வந்துரும் போல. உடனே வா. சரி, வரேன் சார். சார், ஆனா இந்த கேஸ் வண்டியை என்ன பண்றதுன்னு தான் தெரியல சார். ஏய், நீ எங்க இருக்கியா அந்த வண்டி அங்கேயே விட்டுட்டு வா முதல்ல. உன்னால என் வேலை போச்சு, நானே உன்னை தேடி சுட்டு கொண்டுடுவேன். வரேன் சார். ஏய், முதல்ல இறங்குன்னு சொல்றேன்ல. திருட்டு பைக் தானே இது? சார், இது ஏன் பைக் சார். இந்த பைக்கை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, எங்க இருந்து திருடிட்டு வர? சார், நான் தான் சொல்றேன்ல சார், ஏன் பைக் சார் இது. சத்தியமா? அப்படியா? அப்ப பேப்பர் எடு. என்ன பேப்பர் இல்லையா? சார், பேப்பரை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். வண்டியை எங்க வச்சுக்கிட்டு பேப்பர் வீட்ல இருக்கா? என்ன கதை விடுறியா? பைக் உன்னோடதுன்ற, ஆனா பேப்பர் இல்ல. இதுல இருந்தே தெரியலையா நீ திருடிட்டு வந்திருக்கேன்னு? சார், சத்தியமா இல்ல சார், நம்புங்க சார். நான் உடனே அவசரமா போகணும் சார். நான் ஒரு சிலிண்டர் ஏஜென்சி வச்சிருக்கேன் சார். நான் லோடு அனுப்பின வண்டியை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை தான் சார் இப்ப துரத்திட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா
புதுசா ஒரு காரணத்தை சொல்ற. நீயே இந்த வண்டியை எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்க. உன் வண்டிய இன்னொருத்தன் திருடிட்டானா? ஒழுங்கா அப்படி போய் ஓரமா நில்லு. ஜீப் வந்த உடனே உன்னை ஸ்டேஷனுக்கு ஏத்திட்டு போக சொல்றேன். சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இது ஏன் வண்டி தான் சார். ஏய், ஓரமா போய் நில்லுன்னு சொல்றேன்ல. சார் சார் போ சார் சார் ப்ளீஸ் சார் சாவியை கொடுங்க சார். ஏய், ஹலோ கதிர், வண்டியை புடிச்சிட்டியா? இல்ல மாயா, வண்டியை தேடிட்டு போயிட்டு இருந்தேன். டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டு வண்டியை திருட்டு வண்டின்னு சொல்றாரு. நான் தான் திருடுன்னு என்னை போகவும் விட மாட்டேங்கிறாரு. உன் ஆர்சி புக்க காட்ட வேண்டியது தானே? அது வீட்லயே மறந்து வச்சுட்டேன். என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேறாங்க. இப்ப அந்த கார்த்திக் எங்க? கடைசியா மருதமலை போற ரோட்ல தான் போயிட்டு இருக்கான். சரி, நீ கவலைப்படாத. நான் சீனுவை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். வீட்டுக்கு போயிட்டு தனா கிட்ட உன் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். மாயா, இப்ப நான் சிலிண்டர் எப்படி மாயா கொண்டு போய் கொடுப்பேன்? 2 மணிக்குள்ள போலன்னா ஆர்டரே போயிடும். என் மேல அந்த ஓனர் அந்த பார்ட்னரை வச்ச நம்பிக்கையே போயிடும் மாயா. நீ கவலைப்படாத, நான் அந்த வண்டியை தேடி போறேன். இப்ப மணி 1:30 ஆகுது. இன்னும் அரை மணி நேரத்துல நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். சரி, ஓகே மாயா. என்ன ஆச்சு? சீனு, நீ தனா வீட்டுக்கு போயிட்டு வண்டியோட புக் எடுத்துட்டு போய் கதிர் கிட்ட கொடுத்துரு. ஆ நான் ஆட்டோ பிடிச்சி வண்டியை தேடி போறேன். சரி, பாத்து போ. நீ ஏதாவது நான் சீக்கிரமா போ. சார், யார் சார்? அந்த ஹோட்டல் ஓனர் தானே கால் பண்றாரு.